ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கருப்பு கவுனியில் ஒரு பால்கோவா பார்க்க போகிறோம். பாருங்கள், 2 ஸ்பூன் கருப்பு கவுனி போடுறேன். 2 ஸ்பூன் கருப்பு கவுனி போட்டு நல்லா கழுவிடுவோம். கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஏலக்காய் தேவையான அளவு போட்டுருங்க. ரெண்டு உப்புக்கல் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அதுக்குள்ளே ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு 1 லிட்டர் பாலை ஊற்றிடலாம். பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கிண்டிக்கினே இருங்க, இல்லைனா கீழே ஊற்றிக்க. அந்த அரைச்சி வச்ச விழுது தூக்கி அதில் ஊற்றுங்க. அதில் ஊற்றி நல்லா கிண்டிக்கினே இருங்க. கிண்டிக்கினே இருந்தீங்கன்னா நல்லா சுருண்டு வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்ரீபுனிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை அழுத்திங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணணும், எங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் நாங்கள் இந்த இதுவை தொடர்ந்து நடத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? நாட்டு சக்கரை கரைஞ்சிச்சு. இது நல்லா சுருண்டு வருது பாருங்கள். நல்லா கட்டி ஆனோன்னா இந்த நாட்டு சக்கரையை நம்ம வடிகட்டி ஊற்றுவோம். இது பசும்பால். இதுலேயே நெய் அப்படியே வரும். அதனால் எண்ணெய் தன்மை இருந்துன்னே இருக்கும். அதனால் தேவையான அளவு நெய் போட்டால் போதும். நிறைய நெய் வேண்டாம், இதுவே நெய் போதும். சரிங்களா? இது நம்ம பசங்களுக்கு அவ்வளோ நல்லது. இல்லை இடுப்புக்கெலாம் பலம், ஸ்ட்ரென்த்து, லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி எல்லாருமே சாப்பிட்லாம். நம்ம நோய் இல்லாத இருக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா. பாருங்கள், கொஞ்சம் பால் திருப்பியும் ஊற்றுறேன். நான் திருப்பியும் ஊற்றிட்டு நல்லா கிண்டி வருது. இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் போடுவோம். நல்லா சுருண்டு வர நேரத்தில் பாருங்கள், சுருண்டு வர்றது உங்களுக்கே தெரியும் திக்கா. இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் போடுறேன். நெய்யை போட்டு ஸ்லோவில் வச்சு கிண்டிட்டு வரேன். அப்படியே அந்த நெய் மேலே வர அளவுக்கு சுருண்டு பாருங்கள். இப்போ கருப்பு கவுனி பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. ஸ்ரீபுனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை அழுத்திக்கங்க. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிக்கா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.